who's from their own state, who's from their own capital city, and then they go sign 30 lakh crores worth of investment, right? In one MOU. I don't have a problem if it's going to come. Very good, congratulations. What kind of job is it going to create? Where is it coming? What kind of energy is it going to take? Do you have the energy needed for such huge demands? Especially, let's say it's a data center. Now you know how AI works. AI is a data guzzler. It's an energy guzzler, right? So on the energy guzzler ki evlo energy theva data centers kala namu vandu investment numbers paakradhukku adu size patti pesumbodhu evlo terabytes save pannalandra patti pesalla evlo megawatts power use agundradha and size e solluvaanga. So அந்த அளவுக்கு power generation, அதோட impact on the environment, and then அதோட impact on the local society, and then அதோட impact அதோட outcome when it comes to jobs. இதெல்லாம் சரியா ஈக்குவலா இருக்கா? இதுக்கு நாம கொடுக்குற இன்சென்டிவ்ஸ். ஸோ ஒரு 1 லட்சம் கோடிக்கு 10,000 கோடி நாம இன்சென்டிவ் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. அந்த இன்சென்டிவ் மூலமா ஒரு 100 வேலை தான் வருதுன்னா அதுக்கு என்ன யூஸ் அது? ஸோ திஸ் இஸ் அ திங்கிங் ப்ராசஸ் தட் கோஸ் இன்டு அ இன்வெஸ்ட்மெண்ட். வேர் இஸ் திஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கமிங்? Where are the jobs being created? What are the sort of jobs that are coming in? இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இன்சென்டிவ். சென்னையில் வந்தாலும் அதுக்கு ஏ கேட்டகரின்னு வச்சுருக்கோம், அதுக்கு வந்து கம்மியாக கொடுப்போம் இன்சென்டிவ். கொஞ்சம் தள்ளி போனோன்னா ஒரு பி கேட்டகரி, அதுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுப்போம். தென் மாவட்டங்களில் ஒரு சில இடத்துல வந்து தொழில் வளர்ச்சி இல்லாத பகுதிக்கு போனால் அதுக்கு இன்னும் அதிகமாக இன்சென்டிவ்ஸ் கொடுப்போம். இப்படி தான் இன்சென்டிவ்ஸ் ஆர் பேக்கேஜ். திஸ் இஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ். ஸோ we do not நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் நம்பரை பற்றி பெருசாக பேசவே மாட்டோம் எந்த காலத்துலையும். எதை பற்றி பேசணும்னா எங்க வேலை வாய்ப்பு, எப்படிப்பட்ட வேலை, இதுதான் முக்கியமாக நம்ம பேசுறோம். இப்போ நாங்கள் வந்து 12 லட்சம் கோடி கிட்டத்தட்ட 12.5 லட்சம் கோடிக்கு மேலே இப்போ பண்ணிட்டு இருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்துடுவாங்க தமிழ்நாட்டில். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கன்வர்ஷனும் ஆகிட்டு ரொம்ப ஹை ரேட் வருது. இதுக்கு ப்ராக்டிக்கலாக பார்க்கணும்னா எதெல்லாம் உருப்படியாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறுமோ அதை மட்டும் தான் எம்ஓஏ சைன் பண்ணணும். இதுதான் பேசிக் ரியாலிட்டி. பேசிக் வித்தியாசம் பிட்வீன் myself and any other state. இது அவனோட இன்வெஸ்ட் நம்பர் எக்கச்சக்கமாக காட்டுவாங்க. இது வரவங்கலாம் கையெழுத்து போடுறாங்க. நாங்கள் அப்படி போகிறது. இன்ஃபேக்ட் நாங்கள் டாவோஸ் போய் எம்ஓஏ கையெழுத்து போட மாட்டோம். டாவோஸ் இஸ் a place to meet people, right? Meet new people and talk about the state and tell them what their capabilities are. Find out what their capabilities are. Where is this to work with? அதனால பாலிசி, அந்த பாலிசி டாவோஸ் நடக்கும். நாளைக்கு ஒரு 4 பேர் உலகத்து வந்து ஒரு 10 பேர் உட்காந்துக்கிட்டு அங்கே உலகத்தில் இருக்க மொத்த பேருமான பாலிசி அங்கே எழுதுவோம். அந்த பாலிசியோட டைரக்ஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த டைரக்ஷன் நம்ம அங்கேயே கற்றுட்டு வரணும். சரி, இவனுங்கெல்லாம் இதான் பேசுறாங்கன்னா இவனுக்கு இதான் பண்ண போறாங்க, நமக்கு பிடிக்குதோ இல்லையா அவன் தான் பண்ண போறான். வளர்ந்த நாடுகள் நம்மளை கைப்பிடிச்சிட்டு இழுத்துட்டு போறான்றதை புரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்து இங்கே நம்ம பாலிசி ட்வீக்கிங் பண்ணணும். புரியுதா? பாலிசி ட்வீக்கிங் 2 விஷயத்துக்காக பண்ணுவோம். அவனை ஒட்டினா அதே பேசேஜ்ல போறதுக்காக ட்வீக் பண்ணலாம். இன்னொன்னு அவங்கிட்ட இந்த பேசேஜ்ல நம்ம இழுத்துட்டு போகாம இருக்கிறது என்ன பாலிசி வேணுமோ அது வேணும். ரைட்? திஸ் இஸ் ஹவ் வி திங்க். இது ஒரு திங்கிங் ஆக்டிவ் everyday hands on government with established with good thinking people in it can do. இதுதான் கவர்னன்ஸ் வந்து இவ்வளவு முக்கியம் அப்படின்றது. கவர்னன்ஸ் சும்மா சாதாரணமா வந்தவங்க சும்மா வந்து பண்ணிட முடியாது. இப்ப கண்டினியூட்டி வந்து பாலிசி கண்டினியூட்டின்னு ஒன்று இருக்கு. இப்ப மற்ற மாநிலங்களுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து ஏன்னா அப்படி சொல்லி ஆகணும். மற்ற மாநிலங்கள் நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? நீங்க ஒரு இப்ப ஆந்திரா பேசுறவங்கன்னா ஒரு 2-3 மாநிலங்கள் வச்சுக்கோங்க. 2-3 மாநிலங்கள்ல ஒரு ஆட்சி இருக்கும்போது அந்த ஆட்சி ஒரு பாலிசி ட்ரிவனா போவாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தவன அது முன்னாடி வந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பிடிச்சி கழுத்தை வச்சிருவாங்க. This happens almost all over India. But Tamil Nadu, ladies and gentlemen, I can tell you today, I can speak for my opposition that there has never ever been policy discontinuity in Tamil Nadu. That is the maturity. That is the maturity of the state called Tamil Nadu. I can tell you this will never ever happen. And this, ladies and gentlemen, is the only state where we have always stuck to our guns and we've paid our incentives on time. Where in the state, incentives on time pay பண்ணவே. So we are very, very planned, professional. In fact, Tamil Nadu is the most professionally run state
in the country. So இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்பர் வந்து இங்க வந்து அங்க வரதான் பார்த்துட்டு அதுக்கேற்ற இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறோம். நாங்க வரவங்க போறவங்க கிட்டலாம் கையெழுத்து போறது இல்ல, யார் உருப்படியா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டு பண்றோம். அதுலயே ஒரு சில மிஸ் ஆகும், இல்லைன்னு சொல்ல. ஏன் ஆகும்னா அவரோட ஃபினான்சியல் க்ளோஷர். அதை தாண்டி நமக்கு அங்க ட்ரம்ப் அவர்கள் என்னெல்லாம் செய்யறாரோ அதெல்லாம் ஒரு நாளைக்கு அவர் என்ன செய்யறாரு பெட்ல எழுதுகிறாருன்றது பொறுத்தெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி ஒரு முடிவு இருக்கு. இப்போ நான் நிறைய வந்து ஒரு சில இன்வெஸ்டர்ஸ் அங்கேருந்து இப்போ வந்தது சிக்கிக்கிட்டு மாத்திக்கிட்டு உங்களுக்கு போர்ட்லாம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு போனோம் உங்களுக்கு சொல்லவே முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டாரு. திருப்பி ஒருத்தர் போனவனே திருப்பி கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். அது எந்த மாதிரி சூழலில் வந்துச்சுன்றதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். So don't gauge it just by the numbers. Look at the effort you put in. Look at the effort that it takes to get all this today. அதுதான் விஷயம். அது எங்க இருந்த தமிழ்நாட்டை எப்படி இன்னும் கொண்டு உயர்த்திருக்கோன்றதெல்லாம் நீங்க பார்க்கணும். That's why I said investment numbers are key. எப்படி இந்த கன்வர்ஷன் ரேட் வருதுன்னா உருப்படியா கன்வெர்ட் ஆகிற எம்ஓஎஸ் மட்டும் தான் சைன் பண்ணிருக்கோம். வருகிற February 12 ஒரு கன்வர்ஷன் கால்குலேட்டர் நடத்துறோம். இந்த இந்தியால வேற எந்த மாநிலம் இந்த மாதிரி தைரியமா ஒரு கன்வர்ஷன் கால்குலேட்டர் நடத்தவே முடியாது. அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாத்தியம். ஆனால் இந்த February 12 நீங்க பாப்பீங்க எப்படி இந்த கன்வர்ஷன் பண்ணுங்க. இந்த கன்வர்ஷன் லாஸ்ட் ஒரு லைன் மட்டும் சொல்லிடுறேன். கன்வர்ஷன் எப்ப ஆரம்பிக்குதுன்னா நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது அவங்க வந்து ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்க ஒரு 10,000 நான் வந்து ஒரு 2-3 லட்ச ரூபாய் கையில் வச்சிருக்கேன், ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு நீங்க ஆரம்பிக்கணும்னா தொழில் ஆரம்பிக்கும் போது முதல் நாளே கொண்டு போய் 3 லட்சத்தையும் கொண்டு போய் போட்டுருது கடை வெளியில. அப்படி கிடையாது. இல்லை, முதல்ல வாடகை கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் ஆளை வேலைக்கு எடுப்பீங்க. ஒரு வருஷத்துக்கு சஸ்டைன் பண்ணதான் முடியுன்றதுனால ஒரு வருஷத்துக்கு அந்த சம்பளத்தெல்லாம் ஃபேக்டரிங் பண்ணுவீங்க. இப்படி அந்த 5 ஆண்டுகளில் இவ்வளவு 1000 கோடி நான் முதலீடு செய்வேன் அப்படின்னு அவங்க சொல்லி கையெழுத்து போடுவான். அதற்கு அவன் எங்க ஆரம்பிக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்தானா ஃபர்ஸ்ட் இந்த ஏரியாவை பார்த்துக்கணும், இங்க இருக்கிற ஈகோ சிஸ்டம் கத்துக்கணும். அதற்கு பிறகு அப்ளிகேஷன் போடணும், அவன் லேண்ட் வாங்கணும், அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் போடணும், நிறைய ஸ்டாச்சுரி கிளியரன்ஸ் எல்லாம் வாங்கணும். அதற்கு பிறகு ஃபவுண்டேஷன் போடணும், அப்புறம் கட்ட ஆரம்பிக்கணும், அப்புறமா ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல வேர் இஸ் இட் கன்ஃபார்ம் வந்து எம்ஓஏ போட்டா அது கன்ஃபர்மேஷன் கிடையாது. எம்ஓஏ மட்டுமே போட்டா அது கன்ஃபர்மேஷன் கிடையாது. அதற்கு பிறகு என்னென்ன ஸ்டெப்ஸ், ஒரு சில ஸ்டெப்ஸ் லேண்டெல்லாம் தேடுறதுக்குலாம் கைடன்ஸ் எல்லாம் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். அதையும் நாங்கள் கன்சிடர் பண்ணல. அவன் இன்ட்ரெஸ்டடா வந்து எனக்கு லேண்ட் வாங்கி கொடுங்கன்னு கதறும் போது கூட நாங்கள் அதெல்லாம் கன்வென்ஷனாக கன்சிடர் பண்ணல. என்னைக்கு உருப்படியா வாங்கி முடிக்கிறான் அவன் காசை போட்ட பிறகுதான். So he is committed, right? Only when he is committed we take it as a conversion. அன்னிலேருந்து சரி இது கன்வர்ஷன் டெஃபினட் ஆயிடும்ன்றது எடுக்க. இதுதான் சட்டமன்றத்தில் அத்தனை முறை நான் திருப்பி சொல்லியிருக்கேன். அதை தாண்டி இந்த கன்வர்ஷன் ஆரம்பிச்சது. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் ஜூன் 24 கையெழுத்திட்ட எம்ஓஎஸ்ல ஆல்மோஸ்ட் 35% மேல ப்ரொடக்ஷனுக்கே வந்துச்சு. ரைட், அந்த அளவுக்கு ஜூன் 24 அண்ட் ஆல்மோஸ்ட் 21 பண்ண பல எம்ஓஎஸோட அவுட்கம் வந்து ப்ரொடக்ஷனே ஆரம்பிச்சு. ஸோ இட் டேக்ஸ் ஆல் தி ஸ்டேஜஸ். பட் அதை தாண்டி ப்ரொடக்ஷனுக்கே வந்துருச்சுன்னா இதுதான் நம்ம கண்டினியூஸா ஃபாலோ பண்ணி சீஃப் மினிஸ்டரோட உத்தரவுப்படி நானும் சீஃப் செக்ரட்டரி அண்ட் ஆல் தி செக்ரட்டரிஸ் வி சிட் அக்ராஸ் இன் ஒன் டேபிள். இந்த எம்ஓஎஸ்க்காக மட்டுமே ஒரு கமிட்டி இருக்கு. இந்த கமிட்டி வந்து உட்கார்ந்து சிங்கிள் விண்டோவா இந்த கிளியரன்ஸ் தான் கொடுக்கறனால தான் பாஸ் ஆகுது. The second question which we have is, one of TribeTN's core objective is ensuring the local entrepreneurs are gradually growing when you bring in large investments. There are huge investments are coming in, and will upcoming policies structurally integrate Tamil Nadu MSMEs into a large and global projects? Upcoming policy இது ஏற்கனவே செஞ்சுட்டு உருப்பிட்டு. இது நம்ம ஆல்ரெடி வச்சு தமிழ்நாடு வந்து இந்த டிஏ எல்லாம் சொல்லுவாங்க, எத்தனை டிஏ கொஸ்டின்லாம் சொல்லுவாங்க. இந்த டைவர்சிட்டி கொஸ்டின்லாம் இன்க்ளூசிவிட்டிலாம் நம்ம என்னைக்கோ பேசிட்டோம். இதெல்லாம் வந்து பெரியார் பேசிட்டாரு. அப்போ அந்த காலத்துலேருந்து நம்ம அதெல்லாம் காமிச்சோம். இன்னைக்கு வெள்ளக்காரன் வந்து சொல்றாங்கன்றதுனால இன்னைக்கு தான் அது பாலிசி ஆச்சுன்றதுலாம் கிடையாது. தமிழ்நாடு இது வெரி மெச்சூர் ஈகோசிஸ்டம். நம்மளுக்கு கோவையில் இந்தியாவில் முதல் பம்பையை இன்னைக்கு உலகத்திலே பெஸ்ட் பம்ப்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்றோம். அந்த கோவை வந்து நான் யாரோ வந்து எல்லாம் கற்றுக் கொடுத்தெல்லாம் நம்ம வந்து அது ஒரு தொழில் மாநகரமாக மாறலாம். தமிழர்களுக்கே உரிய அந்த இனேட் குவாலிட்டி ஆஃப் ஆண்டர்பிரினியல் கெப்பாசிட்டி இருக்குல்ல, அதோட வெளிப்பாடு தான் இந்த சக்சஸ் இன்னைக்கு. வேற யாருக்கு அது கிடைக்கலன்னா, ஏன்னா innately has been that successful. We've been doing this for thousands of years. So அதனால it comes naturally to us.
ஸோ ஒரு லார்ஜ் இண்டஸ்ட்ரி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த எம்எஸ்எம்இ ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம கூடவே கொண்டு போயிருக்கோம். பட் எஸ் தேர் நீட்ஸ் டு பி பாலிசி இன்டர்வென்ஷன் அண்ட் ஹேண்ட் ஹோல்டிங் ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ இப்போ நாங்கள் மன்மோகன் திராவிட நாயகன் அவர்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்தவரை நாங்கள் தொடர்ந்து எம்எஸ்எம்இக்கு நான் இப்போ கூட நான் சொல்லியிருந்தேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், லார்ஜ் இண்டஸ்ட்ரியில் எந்த ரிசர்ச்சும் பெரிய லெவலில் நடக்கிறதுல எந்த ஒரு பெரிய பேட்டன்சி வரதெல்லாம் அந்த லார்ஜ் இண்டஸ்ட்ரி நடக்கிறத விட ஸ்மால் இண்டஸ்ட்ரி தான் ஜாஸ்தி நடக்குது. நான் சொல்றது வந்து உங்களுக்கு என்ன தெரியும், நாங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கொடுக்குறோம் அப்படின்றது. And that is why today in India we have the largest women driven, one of the largest women driven MSME ecosystem in India, the largest MSME ecosystem in India, and the largest interconnected ecosystem. Industry ko MSME ko interconnection. Wherever there is a large industry, we make sure there is a clustering of the value chain. Entire value chain அந்த இடத்துல அந்த ஒரு சப்ளையர் பார்ட் கூட கொண்டு வரும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஜேஎல்ஆர், டாடா ஜேஎல்ஆர் லேண்ட் ரோவர்லாம் இப்போ தமிழ்நாட்டில் நம்ம பணப்பாக்கத்தில் பண்ண போகிறோம். காஞ்சிபுரம் நம்ம ராணிபட் பக்கத்தில் பணப்பாக்கத்தில் வெகுவூரில் ஏன் இந்த 9ஆம் தேதி first Jaguar Land Rover car manufactured in India is going to roll out from Ranipet on the 9th of February 2026. So அங்க வரும்போது அவங்களோட அவங்களுக்கு தேவையான சப்ளையர் பார்க் வந்து அங்கே கொண்டு வரும். அங்க பக்கத்துல எம்எஸ்எம்இஸ்க்கெல்லாம் அங்க லேண்ட் கொடுக்கும். இன்ஃபேக்ட் in every SIPCOT which houses all the large industries, there is 20% reserved for MSMEs. So as a policy intervention இருக்கு. ஸோ நீங்கள் வெறும் லார்ஜ் இண்டஸ்ட்ரி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் த்ரைவ் ஆகணும்னா எம்எஸ்எம்இஸும் த்ரைவ் ஆகணும். அந்த ஈக்குவல்ஸும் பக்கத்துலேயே வைக்கிறோம். இப்போ அங்கே டாடா அந்த ஒரு சப்ளையர் பார்க், இங்கே டாடா சோலார் இருக்குது, விக்ரம் சோலார்லாம் நீங்கள் திருநெல்வேலி நாங்குநேரி பக்கத்தில் நீங்கள் போயிருக்கீங்களா தெரியல, கங்கைகொண்டான் பக்கத்துலலாம். இந்த கங்கைகொண்டானில் வந்து அங்கே பெரிய சோலார் பேனல் ஈக்கோசிஸ்டம் வந்துருக்கு. இப்போ அந்த சோலார் பேனல் ஈக்கோசிஸ்டம்கான ஒரு பெரிய அங்கே இருக்கிற அந்த கிளஸ்டரிங், அங்கே இருக்கிற ஒரு சப்ளையர் பார்க் வந்து அங்கே டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு அடுத்த சோலார் செல்ஸ் வரும்போது இப்படி அடுத்த லெவல் going down the value chain. So we are also அந்த செல்ஃப் மேனுஃபேக்சரிங்க்கு தேவைப்படுற எம்எஸ்எம்இஸ் அங்கே கிளஸ்டரிங் ஆகும். இப்படிதான் இந்த கிளஸ்டரிங் நடக்குது. இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் கோயம்புத்தூர் இப்போ சார்லாம் வந்திருக்காங்க, இப்போ செமிகண்டக்டர் ஈகோசிஸ்டம் ராஜெல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் கோவையா எவ்வளோ ஃபோக்கஸ்டாக ஒரு செமிகண்டக்டர் ஈகோசிஸ்டமாக க்ரோ பண்ணிட்டு இருக்கோன்னு. இந்தியாவில் மேனுஃபேக்சர் செய்யப்பட்ட முதல் semiconductor equipment manufacturing happened in the yield engineering services in Kuwait. We were the first to manufacture a semiconductor manufacturing equipment for in India. So that went out of Kuwait. So that also happened in Tamil Nadu. So yeah, so the whole ecosystem is being taken along. Thank you. Third question. Triclean actively envisages and engages students and job seekers across districts, especially Tier 2, Tier 3. ஏதாவது roadmap to align the district level industry demand with skilling institutions and colleges more effective? Yeah, this is one of our core focus. I'll give you a story. இந்த மாதிரி எப்படி லிங்க் பண்ணோம், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷனோ ஜாப் கிரியேஷனோ எப்படி லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் வழியா லிங்க் ஆகுதுன்றத பாருங்க. வின்ஃபாஸ்ட் நிறுவனம், I don't know if you all seen it. வின்ஃபாஸ்டோட முதலீடு 2024 கையெழுத்திடப்பட்டு 2025 அந்த காரை ரோல் அவுட்டே பண்ணோம். அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஹை எண்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ நம்ம ஊரில் சென்னையில் இது தமிழ்நாட்டில் அதுவும் தூத்துக்குடியிலலாம் கிடைக்காது. நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற இடங்கள்லையும் மற்ற மாநிலங்கள்லையும் நாங்கள் போய் வேலைக்கு ஆள் இருக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம், உங்களுக்கு தமிழ்நாட்டு பற்றி இன்னும் புரியல, உங்களுக்கு வாய மூடி சும்மா இருங்க, நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலெக்டர் கிட்ட மீட் பண்ணோம். நம்ம கலெக்டர் இளம்பாவத் அவர்கள், அங்கே தூத்துக்குடி கலெக்டர், அவர் என்ன பண்ணாருன்னா, அங்க இருக்கிற ஐடிஎஸும் அங்க இருக்கிற காலேஜஸ்ல இருந்தும் we selected about 386 people. They wanted 200 people. So 386 பசங்களை எடுத்தோம். அங்க எடுத்து நான் அவங்களுக்கு மற்ற ஸ்பெஷல் ட்ரைனிங்கோட, அதாவது அவனோட ஈகோ சிஸ்டம்க்கு என்ன ட்ரைனிங், ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் தேவையோ அதை வந்து 40 days I think we gave for 30 days something. அதற்கு பிறகு அவனுக்கு இன்டர்வியூ கேப்பபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணும். அவனுக்கு மெயினா வந்து பர்ஃபார்ம், நம்ம பசங்க எல்லாருக்கும் கொஞ்சம் எங்க வந்து உதைக்குன்னா அந்த இன்டர்வியூ கேபிள் அந்த பயம் வந்து தெரியறதுக்கு தான் பெரிய ஒரு டார்ச்சரா இருக்கு. ஸோ அதை வந்து போக்கிடும். போயிட்டு கொடுத்த பிறகு
they took all 200 from the surrounding areas only. The 386 நாங்க 306 கொடுத்தோம் அவங்களுக்கு. 386 நாங்க கொஞ்சம் வடிக்கிட்டு 306 கொடுத்தோம். 306ல 200 people செலக்ட் பண்ணி அவங்க ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்த 200 பேரையும் செலக்ட் பண்ணிட்டான். அவ்வளவுதான். ஸோ அது மீறி இருக்கிற ஆளுங்களாம் நாங்கள் எடுக்கிறது இங்கே தான் எடுக்கிறோம், எங்கள் மனுஷங்க எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு தமிழ்நாடு பற்றி அப்படின்னு சொல்லி அவன் முழுக்க அந்த ஏரியாவில் எடுக்கப்பட்ட ஒரு வரலாறு தமிழ்நாடு தான் இருக்குது. இதுல என்ன தெரியுது உங்களுக்கு எப்படி நான் கனெக்ட் பண்ணுறேன். So there is definitely a big opportunity for everybody who is looking at jobs via these universities. Sir, on VinFast, we have a witness here, Mr. Prahladan is very much here from VinFast, the director. So whatever you are saying, whether it is about Vikram Solar or about Tata Solar or about VinFast, we have people representations here. Their MDs and CEOs are on the audience and they will be speaking more. So we have a proof of what you say. We need to be careful with what we say then. Yeah, so that's proof. So the fourth question for you is Tribe T and highlight. No. It's an interesting topic. You need to understand that this is what we would like to know your views on. Compliments are separate, but these are very core subjects. Tribe T and highlights on emerging sectors like EVs, electronics, aerospace, and renewables. What is the practical pathways can a first generation entrepreneur use to enter these sectors without being marginalized? Oh, that's definitely not the case in Tamil Nadu, maybe in other states. One nimsham. We have with us Dr. Menaka. She is a women entrepreneur in life sciences. And there are a lot of these kind of first generation entrepreneurs who would like to know your reactions to this question. So, I don't know if how many of you know of Startup PN and efforts via MSME Ministry. MSME Ministry நிறைய இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. மார்ஜினலைஸ்ட் அண்ட் ரொம்ப பின்தங்கப்பட்ட மக்களுக்கான நிறைய ஸ்கீம்ஸ், கிராண்ட்ஸே இருக்கு. டைரக்டாக கிராண்ட் இருக்கு. கிராண்ட்டுக்கும் இந்த சப்சிடிஸ்லாம் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ டைரக்டாக கிராண்டே இருக்கு. ஃபண்ட் இஸ் யோர்ஸ், ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு ரீபே. அந்த மாதிரி பெரிய பூட்ஸ் எல்லாம் கொடுத்து அதன் மூலம் எனக்கு தெரிஞ்சு பல நிறுவனங்கள், பல ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இன்னைக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளர்ந்துருக்காங்கன்னா அதுவும் இந்த மார்ஜினல் செக்டர்லேருந்து வர மக்களுக்கு நிறைய திட்டங்கள் வந்து அதன் மூலம் வளர்ந்துருக்காங்கன்றதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நமக்கு ஏற்கனவே இருக்கு. பட் as I said, if you have your ears to the ground and listen in to the progress of the government and what this government is trying to bring in, and பல ஸ்கீம் இதுதான் பல கல்வி நிறுவனங்கள் கூட நாங்கள் சொல்லிட்டே இருக்குது. இங்கே நான்முதல் எத்தனை பேருனா இன்னும் கொஞ்சம் பேர் கை கொடுக்குறோம். ஸோ நான்முதல் ஸ்கீமோட கம்ப்ளீட் இம்பாக்ட் வந்து இன்னும் தெரியல. அதோட கம்ப்ளீட் இம்பாக்ட் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. It's very easy for you to get access to governance and help from governance, right? This is very critical. ஆக தயவு செய்து இந்த மாதிரி தமிழ்நாடு அரசின் இந்த திட்டங்கள் எல்லாம் ரொம்ப எளிமையாக இப்போலாம் ரொம்ப எளிமைப்படுத்திருக்கோம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். எவ்ரிதிங் இஸ் ஆன்லைன். You can just go on to our portals and get these access and get info on this and then utilize it. எது எங்க இது மிஸ் ஆகுதுன்னா, you need to have trust in the government, right? You need to have trust in the government. இவ்வளவு தூரம் பேசுறோம், இவ்வளவு தூரம் சொல்றாங்க, சும்மாவது போய் பார்ப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தயவு செஞ்சு go on to all these websites. குறிப்பா நான்முதல் திட்டத்தை எல்லா பிள்ளைகளும் தயவு செஞ்சு போய் முழுமையாக நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு வளர்றதுக்கு இன்னும் not only entrepreneurs, UPSCக்கு மட்டுமே எழுதுறதுக்கு அவ்வளவு. We need administrators. We need what Tamil Nadu needs in a big way is more administrators from our own state. நாம தமிழ் டெல்லியில போய் தமிழ் பேசுற நம்ம அதிகாரிகள் தேவை. தமிழ்நாட்டுக்காக தமிழ்ல பேசி நம்ம உரிமைகளுக்காக போராடக்கூடிய நம்ம அதிகாரிகள். ஏன்னா இந்த ஈகோ சிஸ்டம்ல வளரும் போது யூ பிரிங் சம் வேல்யூ. இந்த ஈகோ சிஸ்டம்ல வளரும் போது யூ அண்டர்ஸ்டாண்ட் இட் டீப்பர். Not that any other officers are doing ரொம்ப கம்மியாக வேலை பண்றாங்க. அவங்க phenomenal officers. We are blessed to get the best officers in India.
ஆல் ஆஃப் இந்தியா நீங்க யூபிஎஸ்சி கிளியர் பண்ற டாப் கிரேட் ஆபீசர்ஸ் எல்லாமே நமக்கு தான் போறாங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் நிறைய கேரள மாநிலத்தை சேர்ந்தவர்களும் இங்க நம்ம தோழர்கள் தான் இங்க வந்திருக்காங்க. ஸோ தட் ப்ரோக்ரெசிவ் தாட் இருந்து நிறைய நல்ல பணிகளை செய்யக்கூடிய மகத்தான ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஆஃபீஸர் தேவைன்னா எதுக்கு சொல்றோம், லா மேக்கிங் ஒன்று, administration ரொம்ப key. Of course, media is another one. But then law making and administration, they need to tango together to build this whole nation. So where we need more help is from the administrative side. So we want more of you to come to UPSC. UPSC எதுக்கு நீங்க prelims clear பண்ணாலே மாசத்துக்கு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறோம், அரசாங்கம் கொடுக்குது, உங்களை படிக்க வைக்குது. அடுத்து நீங்க செகண்ட் அந்த அடுத்த ரவுண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா நீங்க டெல்லிக்கு போய் படிக்கணும், அதுக்கு டிக்கெட் வாங்கி தரோம், அங்க போய் உட்காந்து தங்கத்துக்கு 50,000 ரூபாய் காசு தரோம். இப்படி எவ்வளவு விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். பாதி பேருக்கு இங்க தெரியாது. நீங்க இப்பவே கேட்டீங்கன்னா பாதி பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதனால யூபிஎஸ்சி படிக்கிறவங்க எங்கேஜ் பண்ணணும், இதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னு நினைக்கிறவங்க யாராவது ஆடியன்ஸ் இருந்தா, இல்ல கேட்கறவங்க யாராவது பார்த்துட்டு இருக்கவங்க கிட்ட இருந்தா தயவு செஞ்சு இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எதுக்கு சொல்றேன்னா 2021 வரைக்கும் இந்த ஸ்கீம் வழியா வெறும் 6 மாணவர்கள் தான் போனாங்க. இன்னைக்கு 300 மாணவர்களுக்கு மேல வெளிநாடு, நான் சொல்ற அடுத்த ஸ்கீம் வந்து வெளிநாடுகளில் போய் படிக்கக்கூடிய அந்த திட்டங்களுக்கான செலவு 160 கோடி ரூபாய் இந்த அரசாங்கம் செலவு பண்ணி 360 மாணவர்கள் கிட்ட வெளிநாடுகளில் போயிட்டு இன்னைக்கு வந்து படிக்கிறாங்க. நாட் ஓன்லி நான் யூபிஎஸ் மட்டும், திஸ் இஸ் எஜுகேஷன் அப்ராட். யூ வாண்ட் டு கோ ஸ்டடி அப்ராட் ஃப்ரம் த மார்ஜினலைஸ்ட் சொசைட்டிஸ், you get complete support of this government and you can do இப்போ நம்ம திரு மைக் மொழிதரன் அவர்கள் பேசும்போது கூட சொன்னார், உங்க ஆஸ்பிரேஷன் என்னன்னு சொல்லுங்க, அதுதான் கேட்கறாங்க, அதுதான் முக்கியம். உங்க ஆஸ்பிரேஷன் கத்துக்கிட்டு இந்த கவர்மெண்ட் பேசணும், செயல்படணும்னு நினைக்கிறது அப்படின்னாங்க. அதுதான் முதலமைச்சர் அவர்கள் உங்களது கனவுகளை சொல்லுங்கள் என்ற அந்த ஒரு புதிய திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். We want it's not gimmicks, it's not folk gimmicks. Please don't think it's folk gimmicks. It is to understand what is running in each of your minds and find out what we need. What does our population need most? அதை நோக்கி தான் அரசாங்கம் செயல்படணும். அப்பதான் நமக்கு நல்ல முடிவு கிடைக்கும். So it's a very beautifully constructed scheme. அதுலயும் நீங்க என்கேஜ் பண்ணிக்கணும். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முழுமையான சப்போர்ட் ஸ்டார்ட் அப் நிச்சயமாக கொடுக்கும்.